பேன் கார்டு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்தியாவில் வருமான வரி சட்டத்தின் கீழ் பேன் கார்டு வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் அதனை தங்கள் ஆதார் அட்டையோடு இணைக்க வேண்டும். இது ஏற்கனவே காலாவதியாகிவிட்டது. இருந்தாலும் இதுவரை இணைக்காதவர்கள் 1000 ரூபாய் அபராத தொகையோடு 2024ஆம் ஆண்டு மே 31 வரை இணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்பட்டிருந்தது. இல்லை என்றால் 2024ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகு செய்யப்படும் பரிவர்த்தனைகளுக்கு வரி விலக்கு அதிக விகிதத்தில் செலுத்தப்படும். வருமான வரி இணையதளத்தில் உள்ள லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்து உங்களுடைய விவரங்களை நம்ம சரிபார்த்து கொள்ளலாம். அதாவது எப்படி அட்டாச்சில் இருக்கா இல்லை எப்படி இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது பேன் கார்டு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக பார்க்கப்பட்டது. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமான ஒரு அறிவிப்பாக தான் இது பார்க்கப்படுது. தகவல்கள் திருடப்படுகிறது. ஒரு விதமான தகவல்களுமே பார்த்தீங்கன்னா திருடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பரவலாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கள் தான். இந்த ஒரு சூழ்நிலையிலே பேன் கார்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் இந்த அறிவிப்பு பொருந்தக்கூடிய வகையில் இருக்கிறது. ஓகேங்களா? அதாவது என்னுடைய தகவல்களை திருடுற மாதிரி எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, எனக்கு சந்தேக பார்வையாக பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்கல்ல. இந்த ஒரு நிலை நிச்சயமாக இருக்கக்கூடியது தான் அப்படின்றத இங்கே நம்ம பார்க்குறோம். பேன் கார்டு அப்படின்னாலே எல்லாருக்கும் சொல்லிக்கொள்வது ஒரே ஒரு என்னன்னா, எல்லாருக்குமே அது மஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. பேன் கார்டு அப்படின்னா கட்டாயம். இந்த ஒரு சூழ்நிலையிலே பேன் கார்டு வச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய விதமான அறிவிப்புகள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வெளியாகிய வந்த வண்ணமும் இருக்கிறது. ஸோ அப்படி உங்களுக்கு எதனா சந்தேகமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முறைப்படி சட்ட நடவடிக்கைகள் கூட எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஸோ அப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேன் கார்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான அறிவிப்பு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வெளியாகுது அப்படின்னு சொல்லிட்டு. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக பேன் கார்டு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுமே இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.